நமஸ்காரங்கள். தை அமாவாசை முன்னோர்களை வழிபட ஓர் உன்னதமான தினம். ஆனால் இன்று மற்றும் முன்னோர்களை வழிபட்டால் போதுமா? பித்ருசாபங்கள் நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவு. முதல் விஷயம், ஜீவதோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாஞ்ச திரிபிபுத்திரஸ்ய புத்திரதா என்கிறது சாஸ்திரம். இதனுடைய பொருள் என்ன என்றால், ஜீவதோர் வாக்கியகரணாத், பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களின் மனம் வருந்தாதவாறு நாம் நடந்து கொண்டு அவர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது. பிரத்யப்தம் பூரி போஜனாத். ரெண்டாவது விஷயம், அவர்கள் காலமான பின் அவர்களுக்கு சிராத்தங்களை சரிவரச் செய்தல். அமாவாசை இந்த மாதிரி புண்ணிய காலங்கள் இருக்கு இல்லையா, 96 தர்ப்பணங்கள் சொல்லப்படுறது. சன்னவதி தர்ப்பணம் அப்படின்னு 96 நாட்களில் தர்ப்பணம் பண்ண வேண்டிய நாட்களில் அவர்களுக்கு முடிந்தளவு தர்ப்பணங்களை ஸ்ரத்தையாக பண்ணுறது. இந்த பிதிருக்காரியத்தை சிராத்தத்துக்கு திவசத்துக்கு சிராத்தம்னு பேர் வர காரணமே ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் சிராத்தம்னு வச்சா. இந்த மாதிரி முன்னோர்களுக்கு பிரத்யப்தம் பூரி போஜனாத், சிராத்தங்களையும் தர்ப்பணாதிகளை சரிவரச் செய்தல். மூன்றாவது, கயாயாம் பிண்டதானாஞ்ச, வாழ்க்கையில் ஒரு முறையாவது கயைக்கு சென்று முன்னோர்களுக்கு திவசம் அதாவது சிராத்தம் செய்துவிட்டு வருதல். இந்த மூன்றும் ஒரு புத்திரனுக்கு கடமையாக விதிக்கப்படுகிறது. மூன்றாவது விஷயம், நாம் சரிவர தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் செய்தும் நம் வீட்டில் குறைகள் இருக்கிறது என்றால், அதாவது திருமணத்தடை, குழந்தை இல்லாமை, வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்காதது, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் நமக்கு பிறப்பது, இப்படி நம் வீட்டில் இருக்கிறது என்றால் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் மட்டும் சரியாக இதை செய்தால் போராது. மாதுலாதி வர்க்கத்வய பிதர்கள் என்று மகாலய பட்சத்தில் சேர்த்துக்கொள்கிறோம் அல்லவா, அவர்கள் அனைவரும் சரியாக பிதிருபூஜனம் சிராத்த தர்ப்பணாதிகள் செய்கிறார்களா என்பதை கேட்டு அறிந்து அவர்களையும் சரிவரச் செய்ய சொல்லி நாமும் சரியாக செய்து வந்தால் பிதிருசாபங்கள் ஏற்படாது. பிதிருசாபங்கள் நீங்கி நமக்கு பிதிரு பிரசாதத்தால் சகல க்ஷேமங்களும் ஏற்படும். நமஸ்காரம்.